பருவநிலை மாற்ற பிரச்சனைகள், மழை, வெள்ளம், காட்டுத்தீ, வறட்சி அப்படின்னு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில உணவுப் பொருட்களுடைய தன்மையில கூட மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். உடையக்கூடிய உருளைக்கிழங்கு, சுருங்கி இறுகி போன ஆப்பிள்கள், இது போன்ற காட்சிகள் பருவநிலை பாதிப்பின் அவலங்களில் ஒன்றாக வருங்காலத்தில் மாறக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். பருவநிலை மாற்றத்தால் பல நாடுகள் அடிக்கடி வறட்சியை சந்தித்து வருவதால் பழங்கள், காய்கறிகளின் தன்மை மாறும் என கூறுகின்றனர் அவர்கள். பழங்கள் சுருங்கி இறுகுவதால் அவற்றின் வடிவம் மற்றும் சுவை மாறுவதுடன் சத்துக்களும் குறையும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் அடிக்கடி வறட்சி ஏற்படுவது அந்நாட்டு பழ ஏற்றுமதியை வெகுவாக பாதிக்கும் என எச்சரிக்கப்படுகிறது. பருவநிலை மாற்றம் எதிரொலியாக ஆஸ்திரேலியாவில் கடும் வறட்சி தொடர்கதையாகும் எனவும் இதனால் அந்நாடு பெரிய பாதிப்புகளை சந்திக்கும் என்றும் ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. அண்மைக்கால தொடர் வறட்சிகளால் ஆஸ்திரேலிய விவசாயிகளின் வருமானம் 23% குறைந்திருப்பதாக அரசு தெரிவித்திருப்பதையும் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. எனினும் இப்பிரச்சினையை நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் சமாளிக்க ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் முயன்று வருகின்றனர். காலநிலை மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் காலநிலை அளவீடுகளில் ஏற்படும் மாற்றங்களையே காலநிலை மாற்றம் என கூறுகிறோம். அண்மை காலங்களில் ஏற்படக்கூடிய பருவம் தப்பிய மழை, வறட்சி, வெள்ளம், புயல், அதீத வானிலை மாற்றம், பனிப்பாறைகள் உருகுதல் என சுற்றுச்சூழலில் ஏற்படும் அனைத்து மாற்றங்களுக்கும் இந்த காலநிலை மாற்றம்தான் முக்கிய காரணம். இந்த காலநிலை மாற்றத்திற்கு இயற்கை காரணங்கள் தவிர மனித செயல்பாடுகளே அதிகம் என கண்டறியப்பட்டுள்ளது. காடுகளை அழிப்பது, மரங்களை வெட்டுவது, அதிக அளவிலான வாகன பயன்பாடு, தொழிற்சாலைகள், அணுசக்தி தயாரிப்பு உள்ளிட்ட பல மனித செயல்பாடுகளால் கரியமில வாயு அதிகரித்து புவி வேகமாக வெப்பமடைந்து வருவதே முக்கிய காரணமாக உள்ளது. வளிமண்டலத்தில் கரியமில வாயு உள்ளிட்ட பசுங்குடில் வாயுக்கள் அதிகரிப்பதால் இயல்புக்கு மாறாக வெப்பமடைந்து கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு புவியின் சராசரி வெப்பநிலை அதிகரித்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் 1.5 டிகிரி செல்சியஸாக புவியின் வெப்பநிலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. காலநிலையில் இயற்கையாகவே மாற்றங்கள் இருந்து வந்தாலும் அண்மை காலமாக பூமியின் வெப்பநிலை முன் எப்போதும் இல்லாத அளவில் உயர்ந்து வருவதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது நிலவி வரும் சூழ்நிலை தொடரும் பட்சத்தில் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ளேயே வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என உலக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. இந்த காலநிலை மாற்றத்தால் பல்வேறு இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இதுகுறித்து பேசுவதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் திரு சுந்தரராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். காலநிலை மாற்றம் அப்படின்றது பல ஆண்டுகளாகவே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இப்போ கடந்த சில ஆண்டுகளாக, சில மாதங்களாக கூட பார்க்கலாம், 100 ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு பனிப்பாறைகள் உருகிறது, மழை அதிகமா பெய்யுறது, வெயில் அதிகமா இருக்கிறது அப்படின்னு இன்னும் அதோடைய தீவிரத்தை அதிகமாகவே உணர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப புதுசா உணவுப் பொருட்களுடைய தன்மையில கூட மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதான ஒரு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு ஆய்வு முடிவு வந்திருக்கு. ஏற்கனவே காலநிலை மாற்றத்துல நாம ஒரு அபாய கட்டத்தை எட்டிட்டோம். அந்த அபாய கட்டத்துல இப்ப நம்ம எந்த அளவுல இருக்கோம்? அதாவது
1986 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு பிறந்த எந்த குழந்தையும் இதுவரை ஒரு இயல்பான மாதத்தை பார்த்ததே கிடையாது. கடந்த 628 மாதங்களாக இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் ஒரு இயல்பான மாதத்தை பார்த்தது கிடையாது. ஒவ்வொரு மாதமும் அதற்கு முந்தைய ஆண்டை விட அந்த மாத வெப்பநிலையை விட அதிகமான வெப்பநிலையில அந்த பிள்ளைகள் பார்த்து வந்துட்டாங்க. அதாவது இவ்வளவு நாள் நமக்கு அதிதீவிர மழை பொழிவு, அதிதீவிர வெப்பம், வறட்சி, பனிப்பாறைகள் உருவது, கடல் மட்டம் உயர்வது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் தெரிஞ்சு வந்தாலும் உணவின் தன்மையும் உணவோட நிறம், உணவோட வடிவம் இது எல்லாமே மாறுபடும் அப்படிங்கிற விஷயம் இன்னும் மேலும் அதிர்ச்சி தருது. ஏன்னா ஏற்கனவே நம்முடைய விவசாயத்தோட உற்பத்தி காலநிலை மாற்றத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா பருவம் தப்பிய மழை அல்லது அதிதீவிர மழை பொழிவு இதனால 18-25% வரைக்கும் இழப்பு ஏற்படுவதாக விஞ்ஞானிகளும் ஆய்வாளரும் தெரிவிக்கிறாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, நம்மளோட நிலம் பாலை ஆகிக்கிட்டு, டெசர்டிஃபை ஆகுது. இப்ப சமீபத்தில் நடைபெற்ற அந்த சர்வதேச உச்சி மாநாடு UNCCD, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன், பாலை ஆதலை தடுப்பதற்கான சர்வதேச உச்சி மாநாட்டில் உலகம் முழுவதும் 27 முதல் 30% நிலப்பரப்பு பாலைவனம் ஆகி கொண்டிருக்கிறது, டெசர்டிஃபை ஆகுது. நீங்க பாலைவனம் ஆதல்னா நீங்க நம்ம ஒரே மணல் திட்டுகளாக மாறுவது கிடையாது. உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக மாறாலே அது பாலை தான். அதான் சிலப்பதிகாரம் சொல்றது, குறிஞ்சியும் முல்லையும் தன் முறைமையில் தெரிந்து பாலை என்பது ஒரு படிமம் கொள்ளுன்னா, அதாவது தன்னுடைய நிலங்கள், குறிஞ்சி நிலமோ முல்லை நிலமோ மருத நிலமோ தன்னுடைய இயல்பை இழந்து பாலை என்பதோ படிவம் கொண்டுதான் சிலப்பதிகாரம் சொல்லுது. அப்ப ஒரு பக்கம் அதிதீவிர காலநிலை நிகழ்வு, வெள்ளம், வறட்சி, வெப்பம், மழை பொழிவனக்கு, இன்னொரு பக்கம் நிலம் பாலைவனம் ஆகுது. இப்பொழுது இந்த உணவு உற்பத்தியிலே, அதாவது அந்த பழங்களே, இது முக்கியமான காரணம்னா வளிமண்டலத்துல கார்பன் அதிகரிக்க வெப்பம் அதிகரிக்க இந்த பழங்களோ காய்கறிகளோ அதை கிரகிச்சுட்டே இருக்கும், அது உருவாகிட்டே இருக்கும். ஸோ பிரைமரி டாஸ்க், அதாவது முதன்மையான செயல் தாவரங்களுக்கு போட்டோசிந்தசிஸ் தான், ஒளிச்சேர்க்கை தான். அந்த ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உணவை தயாரித்துக் கொண்டு அது மற்ற மெட்டபாலிசம், செகண்டரி மெட்டபாலிசம் தான் டெவலப் ஆகும். மற்ற இப்ப சுகரோ இல்ல அமினோ ஆசிட்ஸோ இல்ல ஆர்கானிக்கோ அது அந்த தாவரங்கள் இயல்பா உருவாகும். அப்ப இந்த பிரைமரி ஆக்ஷனை, அந்த முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த ஒளிச்சேர்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதாக அந்த விஞ்ஞானிகளோட ஆய்வு தெரியுது. அப்ப ஒளிச்சேர்க்கையில் மாற்றம் ஏற்படும்போது என்ன ஆகும்னா, போட்டோசிந்தசிஸ் ரேட், ஒளிச்சேர்க்கையோட அளவு, அதோடைய தன்மை எல்லாமே மாறுபடும். என்ன ஆகும்னா அந்த தாவரத்தோட தன்மையே மாறுபடும். அப்ப அந்த தாவரம் தரக்கூடிய பழங்கள், காய்களோட தன்மை, அதனாலதான் நீங்க சொன்ன அந்த காணொலியில வந்த மாதிரி உடைந்து போகக்கூடிய உருளைக்கிழங்கு, சுருங்கும் ஆப்பிள், இது எல்லாம் எதனாலனா அதோடைய பிரைமரி ஃபங்க்ஷன்லயே, அதோடைய முதன்மையான ஒரு செயல்பாட்டிலே மாற்றம் நிகழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வளிமண்டலத்தில் கார்பனோ மீத்தேனும் அதிகமாகும் பொழுது இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகிச்சு தான் இந்த பழங்களும் தாவரங்களும் எல்லாம் தன்னுடைய ஒளிச்சேர்க்கை மூலமாக தனக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்க முடியும். அப்ப அதில் அதிகமான கார்பனும் அதிகமான வெப்பம் ஏற்பட்டால் அதன் தன்மை மாறுபடும். குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, அதாவது அளவும் மாறுபடும், அதோடைய தரமும் வேறுபடும். அப்பதான் அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தாவரங்கள் மற்றும் பயிர் வகைகளோட ஊட்டச்சத்து அளவு, நியூட்ரிஃபிக் வேல்யூ, அது 12 முதல் 15% வரை குறையும் சொல்லி அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. இது என்ன விஷயம்னா, நம்ம இது ஒரு மும்முனை தாக்குதல் நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் நமக்கு கடுமையான காலநிலை நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய இழப்பு, அதாவது திடீர்னு அந்த மழை பெஞ்சு மொத்த பயிரும் போயிடும், அல்லது அதிகமான வெயில் பயிர் போயிடும், பருவம் தப்பி பெய்யும், நம்ம அறுவடை செய்யற நேரத்தில் திடீர்னு மழை கொட்டும். இதனால் ஒரு 18-25% நமக்கு இழப்பு ஏற்படுது. இன்னொரு பக்கம் பாலை ஆதல், மூன்றாவது பக்கம் அதோட ஊட்டச்சத்து குறைவது. அப்ப இதனால் வரைக்கும் நீங்க 1 கிலோ அரிசி சாப்பிட்டா, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், 1 கிலோ அரிசி சாப்பிட்டா உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைச்சதுன்னா இனிமே நீங்க 1.15 கிலோ சாப்பிடணும். அப்ப உணவு உற்பத்தியில் கடுமையாக வீழ்ச்சியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், சந்திப்போம். அப்ப உணவு தாவரங்கள் மட்டும்தான் பல வகைகளுடைய ஊட்டச்சத்து அளவும் கடுமையாக குறைய ஆரம்பிப்பது என்பது ஒரு மும்முனை தாக்குதல் மாதிரி நமக்கு இதை எடுத்துக்கணும். அதனால்தான் இப்பொழுது சமீபத்தில் வெளியான அந்த உலக பன்னாட்டு அமைப்போட IPCC-யோட அந்த ஆய்வறிக்கையை இட்ஸ் கோட் ரெட் ஃபார் ஹியூமானிட்டி, மானுட இருக்கைகளுக்கான அறைகூவலாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலர் தெரிவிச்சிருக்காரு. அப்ப இதனால் வரைக்கும் இயற்கையை காரணமா இருக்கலாமா, மனிதனும் இயற்கையை சேர்ந்து செஞ்சிருக்கலாமா, அந்த காலநிலை மாற்றத்தை காரணமா இருக்கான்னு 5 ஆய்வறிக்கைகள், மதிப்பீட்டு காலங்களை, அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஆனால் இப்பொழுது 6வது மதிப்பீட்டு காலத்தோட பணிக்குழுவோட அறிக்கை, ஒர்க்கிங் குரூப்போட அறிக்கை செல்ல பிரிவாக தெரிவிக்கின்றது. இன் அன்ஈக்குவல் டேர்ம்ஸ், மறுதளிக்க முடியாத வகையில் இந்த காலநிலை மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் மனித செயல்பாடுகளே முக்கியமான காரணம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.
காலநிலை தொடர்பான மாற்றத்தால சர்வதேச அளவுல அண்மையில ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள் என்னென்ன, அதனால என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டுச்சு என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் மணிமாறன். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதாக சொல்லி அரசாங்கம் செய்திருப்பதாக சொல்வது எல்லாமே கண் துடைப்புன்னு பட்டவர்த்தனமா சொல்றாங்க பருவநிலை மாற்றத்துக்கான பன்னாட்டு அரசு குழு. முதல்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழுது அப்படின்னு பார்க்கலாம். பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெப்பம், அதீத வெப்பம், வெப்ப அலைகள் பார்க்கலாம். சம்பந்தமே இல்லாமல் அவ்வளோ புழுக்கமாக இருக்கும். காற்று வீசினா கூட அனல் காற்று வீசும், தாங்க முடியாத அளவுக்கு இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ்துன்னு சொல்கிறாங்க. தொடர் வறட்சிகள், வெப்பம் இருந்தாலே வறட்சி வரத்தான் செய்யுது. அதே மாதிரி கனமழை பொழிவு, சம்மந்தமே இல்லாத நாளில் மழை பொழியிறது மட்டும் இல்லாமல் அது கனமழையாக பொழியிறது. அடுத்து பனிப்பொழிவு சம்மந்தமே இல்லாமல் பொழியிறது. இந்த மாதிரி பல்வேறு விதமான பருவநிலை மாற்றங்கள் நம்ம பார்க்குறோம். 2021 ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 2020 ஆண்டுகளில் எந்தெந்த நாடுகள் எப்படிப்பட்ட விதத்திலலாம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பருவநிலை மாற்றங்களால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஆஸ்திரேலியா வந்து காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ காட்டுத்தீ மற்ற நாடுகளில் ஏற்படலையா? ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஆஸ்திரேலியா மாதிரி பல இடங்களில் காட்டுத்தீ, பெருமளவுக்கான காட்டுத்தீ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தோனேஷியா பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. பிலிப்பைன்ஸ் எரிமலை வெடிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியா, சீனா, ஈரான், பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, துருக்கி ஆகிய நாடுகள் நில அதிர்வுனால் பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி பிரச்சனை, பயிர்கள் எல்லாத்தையும் நாசப்படுத்துது அப்படின்னு சொல்லி பல விதங்களில் நம்ம செய்திகளில் பார்த்துருந்தோம். அதில் குறிப்பாக பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா, இந்தியாவில் ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் ஆகிய மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பங்களாதேஷும் இந்தியாவும் ஆம்பன் புயலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து உத்தராகண்ட் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டிருக்கு. அஸ்ஸாம் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி 66 நாடுகளைச் சேர்ந்த 234 அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்து இன்னும் கொஞ்சம் தான் நாம் இப்போவே சுதாரிச்சுக்கணும். ஒரு 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகரித்தால் கூட இந்த பூமியில் வாழ முடியாத சூழல் ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. திரு சுந்தரராஜன், பருவநிலை மாற்ற பிரச்சனையை சமாளிக்க உலக நாடுகள் கை கோர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்து பாரிஸ் 2015 பருவநிலை மாற்ற ஒப்பந்தம் அப்படின்றது போடப்பட்டது. அங்க வந்து கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கு அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுக்கணும், அதற்கான முன்னெடுப்பை எடுக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியும் கொடுக்கப்பட்டது. எந்தெந்த நாடுகள்லாம் இந்த கார்பன் உமிழ்வை குறைக்கிறதுல குறைந்தபட்சம் ஓரளவுக்காவது எட்டியிருக்காங்க? இல்ல, அதாவது உலகத்துல இருக்க எந்த நாடுமே வந்து அவர்கள் சொன்ன அல்லது ஏற்றுக்கொண்ட தேசிய கொள்கை, அதாவது நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன், ஒவ்வொரு நாடும் தன்னிச்சையாக வந்து அவர்களாகவே நாங்கள் இவ்வளவு கார்பன் உமிழ்வை குறைத்துக் கொள்வோம், நாங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட 2040 2045 அதற்குள் கார்பன் சமநிலை எட்டு விடுவோம் என்று அறிவித்த எந்த நாடுமே அதற்கான நடவடிக்கைகள் முழுமையாக இறங்கவில்லை. அதுவும் ரொம்ப ரொம்ப சோகமான வருத்தமான விஷயம் என்னவென்றால், அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை வெளியேறியது. அந்த 4 ஆண்டுகள் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருந்தபோது அந்த பாரிஸ் ஒப்பந்தத்தை வெளியேறியது. அதனால்தான் கடந்த அமெரிக்க தேர்தலை நாங்கள் மிக மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கிறோம். ஏன்னா ஒரு அமெரிக்க தேர்தலை வந்து காலநிலை மாற்றத்தை வைத்து தேர்தல் நடைபெற்றது. ட்ரம்ப் அவர்கள் காலநிலை மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதவர், பைடன் அவர்கள் காலநிலை மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அப்ப காலநிலை மாற்றம் வந்து உலகத்தின் அதாவது மிக மிக முக்கியமான பதவியான அமெரிக்க அதிபர் தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக மாறி உள்ளது. அப்ப அமெரிக்கா தான் உலகத்துல டாப் 3 பொல்யூட்டர்ஸ்ல, டாப் 3 எமிட்டர்ஸ்ல கார்பன் உமிழ்வை அதிகமாக உமிழக்கூடிய நாடுகளின் பட்டியல 2வது இடத்துல இருக்கு அமெரிக்கா. முதல் சீனா, 3வது இந்தியா. அப்ப அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்தை வெளியேறிய விளைவாக 4 ஆண்டுகள் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வந்து 2025க்குள்ள ஏன் நீங்க வந்து கார்பன் உமிழ்வை வந்து பீக்கு கொண்டு போகணும், அதன் பிறகு எல்லா நாடும் குறைக்க ஆரம்பிக்க சொன்னா, நாம் தவறவிட்ட கடந்த 2015 பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து இன்றைய வரைக்கும் தவறவிட்ட இந்த 6 ஆண்டுகள் மிக மிக முக்கியமான ஆண்டுகள். உலக நாடுகள் இத்தனை ஆய்வு முடிவுகள் வெளியே வருது, எந்த மாதிரியான அபாய கட்டத்துல உலகம் இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருந்தும் ஏன் அது வந்து நிச்சயமாக வணிக நலன் சார்ந்து இதை வைத்து வேற ஏதாவது தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து இந்த காலநிலை மாற்றத்தை கையாளுவதற்கான தொழில்நுட்பங்களை வந்து உருவாக்க முடியுமா, அதை விற்க முடியுமா போன்ற பல்வேறு விஷயங்கள் காரணங்களாக அது வந்து இந்த மாதிரி நடவடிக்கை உலக நாடுகள் இறங்கி. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த காலநிலை மாற்றத்துக்கு எந்த விதமான ஒரு சாதி, மத, வர்க்க பேதங்கள்லாம் கிடையாது. எல்லாவற்றையும் அதிகமாக பாதிக்க போகுது. ஆனால் கடுமையாக பாதிக்கப்பட போகுது விளிம்புநிலை மக்கள், பெண்கள், குழந்தைகள் தான் இந்த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸோட ஆய்வு வந்து நமக்கு வந்து தெரிவிச்சது. அப்ப அதிகமாக பாதிக்கப்பட போறது வந்து 3ஆம் உலக நாடுகள், விளிம்புநிலை மக்கள், கடற்கரையோரம், அதாவது ஸ்மால் ஐலண்ட் நேஷன், சின்ன சின்ன தீவு நாடுகள், இதெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட போகிறது. இது குறித்து ஒரு கவனம் ஈர்ப்பதற்காக தான் இந்த ஆண்டு போன வருஷம் நடக்க வேண்டிய உலக உச்சி மாநாடு வந்து இந்த 2021 நவம்பர் மாதம் கிளாஸ்கோல வந்து நடக்க இருக்கு. சோ இதுதான் அதனால்தான் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலர் வந்து தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இந்த 10 ஆண்டுகள், அதாவது 2020 இருந்து 2030க்குள்ளாராக இந்த 10 ஆண்டுகள் தான் டிசைடிங் டிகேட்
அதாவது மனிதனுடைய இருத்தியலை உறுதிப்படுத்த போகிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்க போகின்ற 10 ஆண்டுகளாக இருக்கும் சொல்லி இந்த 10 ஆண்டுகளை குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலதான் நாங்க ஒவ்வொரு முறையும் பூவுலகிலிருந்து ஏதாவது அறிக்கை போடும் போதோ ஏதாவது விவாதங்கள்ல பேசும்போதோ சொல்றோம், இந்த முக்கியமான காலகட்டத்தில் தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி காலநிலை மாற்றம் குறித்துதான் பிரதானமாக முக்கிய அதன் பார்வையில் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ச்சியாக நாங்கள் வைத்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு இந்திய அரசை நிர்பந்தித்து காலநிலை மாற்றத்தை நடைபெறக்கூடிய உச்சி மாநாட்டில் இந்தியா எந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்தால் இந்தியா எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி சொல்லி வருகிறோம். இந்த 10 ஆண்டுகள், அதுவும் குறிப்பாக அடுத்த 3 ஆண்டுகள் 2025க்குள்ள நம்ம கார்பன் உமிழ்வை உச்சத்துக்கு கொண்டு போய் அதன் பிறகு குறைக்க ஆரம்பிக்காவிட்டால் 2050க்கு பிறகு மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திக்கும் என்பதை ஏதோ நாங்க குருவி ஜோசியம் எல்லாம் சொல்லி பார்த்து சொல்ல, விஞ்ஞான பூர்வமாக வந்திருக்கின்ற அறிவியல் பூர்வமாக வந்திருக்கின்ற அந்த IPCCயோட அறிக்கை தெல்ல தெளிவாக தெரிவிக்கிறது. அதனால்தான் உலக நாடுகளுக்கு இது அறைகூவலாக அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார்கள். இப்போ பிரிட்டன் தரப்புல இருந்து 2019ஆம் ஆண்டே சொல்லப்பட்டது, சட்ட ரீதியாக நம்ம கார்பன் உமிழ்வை 0க்கு கொண்டு வரோம் அப்படின்னு. அதே போல ஐரோப்பியம் தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு 2020ஆம் ஆண்டு கார்பன் உமிழ்வை 0க்கு கொண்டு வரோம் அப்படின்றது. அதுல என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது, குறிப்பாக இந்தியாவில் அது சாத்தியமா? அதாவது இந்த டாப் 3 or 4 கார்பன் உமிழ்வை அதிகமாக செய்யக்கூடிய நாடுகளின் பட்டியல்ல 3வது இடத்துல இந்தியா இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லி நாம தப்பிச்சுக்கிறோம்னா, நம்முடைய பெர் கேபிட்டா எமிஷன், அதாவது தனி மனிதர கார்பன் உமிழ் ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம 130 கோடி மக்கள் அதை சேரும். ஆனா என்ன இருந்தாலும் வெளியேறக்கூடிய கார்பனோட டோட்டல் கண்டென்ட், டோட்டல் குவான்டிட்டியில இந்தியா 3வது. அது 100 பேர் உமிழ்றாங்களா இல்ல 130 கோடி பேர் உமிழ்றாங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளவு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் கண்டென்ட் கார்பன் இந்தியாவில இருந்து வெளியேறிட்டு. அப்ப நாம என்ன சொல்றோம்னா, அதுல உண்மை இது. அதாவது உலகத்தோட கார்பன் பட்ஜெட்ல அதிகமான கார்பன் பட்ஜெட் அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் பயன்படுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க முன்னாலே தொழிற்சாலை எல்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்க 50களில் 30களில் 40களில் தொழில் வளம் பெருகி அவங்க அதிகமான கார்பனை உமிழ்ந்து அந்த கார்பன் பட்ஜெட் இவ்வளவுதான் நீங்க கார்பன் எமிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறதுல 60% இந்த மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் சீனாவும் எடுத்துருச்சு. அப்ப இந்தியா ரொம்ப குறைவா தான் எடுத்திருக்கு, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற மீதம் நடந்து போச்சு. ஆனால் மீதம் இருக்கின்ற கார்பன் பட்ஜெட்டை எப்படி நாம் கையாள போறோம்? அப்ப ஒவ்வொரு நாடும் எந்த ஆண்டில் கார்பன் சமநிலையை, நெட் ஜீரோ எமிஷன், அதாவது உங்களுடைய காடுகளும் கடலும் எவ்வளவு கார்பனை வாங்கிக்குமோ அவ்வளவுதான் நீங்க எமிட் பண்ணாதான் நெட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாம் எந்த ஆண்டில் அதை எட்டி விடுவோம் என்கிற அறிவிப்பை செய்யாத ஒரு நாடு இந்தியா. சீனா 2060 அது போதுவா போதாதா, சரியா தப்பா, அது வேற விஷயம், அது தவறு. அது இன்னும் முன்னாடியே அவங்க அந்த கார்பன் சமநிலை எட்டுவதற்கான ஆண்டுகளை கொண்டு வரணும். அது விவாதத்துக்குரிய விஷயம். ஆனால் குறைந்தபட்சம் லண்டனும் கனடாவும் ஐரோப்பிய நாடுகளும் சீனாவும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டை சொல்லி 2045க்குள் நாங்கள் கார்பன் சமநிலை எட்டி விடுவோம், 2030க்குள் கார்பன் சமநிலை எட்டி விடுவோம், 2060க்குள் கார்பன் சமநிலை எட்டி விடுவோம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இலக்கையாக வச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவா இதுவரைக்கும் எந்த ஆண்டிற்குள் கார்பன் சமநிலையை நாம் எட்டி விடுவோம் என்கிற ஒரு ஆண்டை ஒரு குறியீடாக கூட இன்னும் சொல்லாமல் இருக்குது. அதான் நமக்கு ஒரு பெரிய சிக்கலாச்சு. இன்னும் என்னவென்றால் இந்தியாவில் முழுமையாக காலநிலை மாற்றம் எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது குறித்து முழுமையான ஆய்வுகளே வரவில்லை. ஆனாதான் இடி மின்னல் காலநிலை மாற்றத்தோட ஒரு கூறு என்பதே நமக்கு 2016-17 தெரிய வந்துச்சு. இப்பதான் நாம ஒரு ஆண்டுக்கு முன்பாக லைட்னிங் ரெசிலியன் கேம்பெயின் ஒரு 2 ஆண்டு முன்பாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதாவதுதான் வருடம் இந்தியாவில் மின்னல் தாக்கிய எண்ணிக்கை 3000 தொட்டுட்டு இருக்கு. அப்ப காலநிலை மாற்றத்தின் ஒரு கூறு எப்படி கடல் மட்டம் உயர்வு ஒரு கூறோ, வறட்சி ஒரு கூறோ, அதே போல் இடி மின்னல் ஒரு கூறு என்பதை சில ஆண்டுகளுக்கு முன்புதான் முடிவாச்சு. அப்ப இன்னும் பல விஷயங்களை நம்மால் இன்னும் கணிக்க முடியவில்லை. இந்தியாவின் இந்த தடவை பருவமழை, மான்சூன் சவுத் தென்மேற்கு பருவமழை கடுமையாக பாதிச்சிருக்கு. திடீரென்று நின்ற மழை இப்ப டெல்லியில கொட்டி தீர்த்திருக்கு. இது எல்லாம் எந்த அளவுக்கு நம்மால் ஆய்வு செய்துள்ளோம், இந்தியாவில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஏன்னா 130 கோடி மக்களுக்கு உணவு தரணும். நீங்க இதை விட ஒரு பெரிய வேலை நமக்கு இருக்க முடியாது. ஏன்னா நீங்க கார் இல்லாம இருந்துடலாம், பைக் இல்லாம இருந்துடலாம். ஆனால் உணவும் தண்ணீரும் காற்றும் இல்லைன்னா நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க காரு வீடை பத்தி யோசிக்கணும். காலநிலை மாற்றத்துல மிகவும் அபாய கட்டம் அப்படின்றதையும் தாண்டி நாம சென்று கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்திற்கு எந்த அளவுக்கு நாடுகள் முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதே போல மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரம் இது அப்படிங்கறத அவங்களும் உணரணும். இணைப்பில் பல்வேறு விதமான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுந்தரராஜன். நியூஸ் 360 நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.